ஒரு நிமிஷம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பிளானிங்கில் கம்பெனி உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கம்பெனி உங்களை சாதாரணமாக ரெக்ரூட் பண்ணாலே அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க? காஸ்டிங் அனாலிசிஸ் உங்களுக்கு செய்ய தெரியுதான்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ கம்பெனியோட லாபம் கூடுது அப்படின்னா செலவுகளை எந்தெந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணலான்றதை பற்றி படிக்கிறது தான் மொத்த காஸ்டிங்குமே. இப்போ காஸ்டிங்கிறது என்னது? இட் இஸ் அ டெக்னிக் ஆர் ப்ராசஸ் ஆஃப் அசர்டைனிங் த காஸ்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? என்னெல்லாம் செலவு நடக்கும் ஒரு கம்பெனிலன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த செலவுகளை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். புதுசாக ஏதாவது செலவு வந்தால் அது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணணும். நெசசரி எக்ஸ்பென்சஸா அன்னெசசரி எக்ஸ்பென்சஸான்றதை ஃபிகர் அவுட் பண்ணணும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம மேனேஜ்மெண்ட்டை போய் சொல்லணும். நமக்கு வேலை கொடுத்துருப்பார்ல ஒருத்தர், அவர்கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த கம்பெனியில் இந்த செலவுலாம் தேவையே இல்லாமல் நடக்குது, இல்லை இதெல்லாம் நடந்து தான் ஆகணும், அதை நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ இதுக்கு வேறு ஏதாவது தான் ஸ்டெப் எடுக்கணும் லாபத்தை கூட்டுறதுக்கு நம்ம தான் ஒப்பீனியன் சொல்லணும். அந்த ஒப்பீனியன் சொல்கிற ப்ராசஸுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணுவோம். அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். அப்போது நம்மளோட வேலை எங்கே இருக்குது? அஸ் அ காஸ்ட் ஆடிட்டரா காஸ்ட் அசர்டைன் பண்ணுறதுலையும் காஸ்ட்டை அனலைஸ் பண்ணுறதுலையும் இருக்குது. சும்மா எடுத்து கொடுத்தா மட்டும் பத்தாது, அதை உட்காந்து டீகோட் பண்ணணும். எதனால இந்த செலவு கூடியிருக்கு, இது கூடுறதுக்கு என்ன ஃபேக்டர்ஸு, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இந்த செலவு இதனால தான் கூடியிருக்கு, இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லை இதை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு ஏதாவது ஒரு ஒப்பீனியனை கொண்டு போய் அவங்கள்ட்ட பிளேஸ் பண்ணணும். ரைட்டா? இதுதான் நம்ம ரோல். இப்போ காஸ்டிங்னா என்னன்னு புரிஞ்சுதா? காஸ்டிங்கிறது வெறும் செலவு மட்டும் கிடையாது, அந்த செலவை படித்து அனலைஸ் பண்ணி எழுதுறது வந்து காஸ்டிங் தான். சரியா? அப்போ காஸ்டிங் இஸ் அ technique and process of ascertaining the cost. This technique or principles and rules which govern the procedure of ascertaining the cost of product or services. நீங்கள் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுற கம்பெனியில் இருக்கலாம், அல்லது ஒரு சர்வீஸ் ரெண்டர் பண்ணுற கம்பெனியில் இருக்கலாம், எல்லாத்துக்குமே செலவாகும். எங்கெல்லாம் செலவாகுது, நெசசரியா அன்னெசரியான்றத அசர்டைன் பண்ணி அனலைஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறது தான் நம்ம வேலை. என்னெல்லாம் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு என்ன செலவுன்றதை அசர்டைன் பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம் என்னெல்லாம் செலவு நடக்குதுன்றத. அடுத்து என்ன பண்ணுறோம்? அதை அனலைஸ் பண்ணுறோம், ஏன் இந்த செலவு நடந்திருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணுறோம். அடுத்தது கிளாஸிஃபை பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் இந்த செலவு நடந்திருக்கு, இது ஃபேக்ட்ரியில் நடந்திருக்கு, இது ஆஃபீஸில் நடந்திருக்கு, இது சேல்ஸில் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு இடமா என்ன செய்கிறோம்? டிஸ்டிங்க்டாக பிரித்து வைக்கிறோம். ஸோ நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு காஸ்ட் என்னன்னு அசர்டைன் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும். இதுக்கு நம்ம அனலைசிஸ்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அது எல்லாம் தான் இந்த பேப்பர் 8ல் பார்க்க போகிறோம். நம்மளோட CMA Group 1 பேப்பர் 8 காஸ்டிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த காஸ்ட் அசர்டைன் பண்ணி அனலைஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணக்கூடிய ப்ராசஸஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் ஸ்டடி பண்ண போகிறோம். இப்போ என்ன படிக்க போகிறோன்றது புரிஞ்சுதா? யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஸோ இப்போது எப்பயும் கிளாசிக்லாம் இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம், சரிங்களா? காஸ்ட்டோட எலமெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காஸ்ட்டு, சென்டர், ஆப்ஜெக்ட், யூனிட், டிரைவர்ஸ்லாம் தனியாக ஒரு நாள் பார்க்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காகவே கொஷின் டெஸ்ட் பண்ணுவாங்க தியரி ஓரியன்டாக. ஸோ அதனால் இது ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். பிஃபோர் தேட் கிளாசிக்கலாக சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு வைங்க, இல்லை நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் முக்கியமான 3 டிபார்ட்மெண்ட் இருக்கும். என்னெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் எந்த பில்டிங்கில் ப்ரொடக்ஷன் நடக்கும்? ஃபேக்ட்ரியில் தானே ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ ஃபேக்ட்ரி டிபார்ட்மெண்ட் அல்ல ஃபேக்ட்ரி பில்டிங்னு வச்சுக்கோங்க. பொருளை இங்கே ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணிவிட்டு இந்த பொருளுக்கு என்ன விலை வைக்கலாம் அப்படிங்கிறத இங்கே வேலை பார்க்குற லேபர்ஸ் முடிவு பண்ண மாட்டாங்க. யார் முடிவு பண்ணுவாங்க? கம்பெனியோட டாப் அஃபீஷியல்ஸ் முடிவு பண்ணுவாங்க, அல்லது எக்ஸ்பர்ட்ஸ் நம்மளை மாதிரி ஆடிட்டர்ஸ்ட்டை கொடுத்து என்ன வேலை வைக்கலாம் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு பேர் என்னதுன்னா ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங். நம்ம கைக்கு என்ன வருது? அந்த பொருள் இந்த பொருளுக்கு என்ன விலை வைக்கலாம், லாபம் எப்படி பார்க்கலான்றதை நம்ம அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொருள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் யார் கைக்கு போகும்? சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கைக்கு போகும். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? ஒரு கடைகளில் போய் இறக்குறது, கஸ்டமர்ஸ் கைக்கு ரீச் பண்ண வைக்கிறது. அப்போது ஒரு ப்ராடக்டை ரா மெட்டீரியல்லேருந்து ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றி அதுக்கு விலையை நிர்ணயம் பண்ணி அதை மார்க்கெட்டில் கொண்டு போகிற வரை எல்லா ப்ராசஸுமே ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நெக்ஸ்ட்டு நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்.
இதில் என்னெல்லாம் செலவு நடக்குதோ இதைத்தான் நம்ம இதுக்கப்புறம் ஃபுல்லாக உட்காந்து அனலைஸ் பண்ண போகிறோம். என்னெல்லாம் நடக்குது, ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியில் ஒரு ப்ராசஸ் நடக்குது, அப்புறம் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு காஸ்ட் இன்கர் ஆகும், அடுத்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு காஸ்ட் இன்கர் ஆகும். முதல்ல இந்த 3 டிபார்ட்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுதா? யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? கிளியர் தானம்மா? சூப்பர், டன். ரைட், இப்போ நீங்கள் ஃபேக்ட்ரியில் நிற்கிறீங்க. ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் தானே நடத்துகிறாங்க. ப்ரொடக்ஷனுக்கு என்னெல்லாம் செலவாகும்? ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன்னா என்ன? கன்வர்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ். ஒரு ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸாக ப்ராசஸ் பண்ணுற வேலையை தான் ப்ரொடக்ஷன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்களேன். காஃபி பீனை காஃபி பவுடராக மாற்றுறது தான் நம்ம வேலை. இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட ஆப்ஜெக்ட் அதுதான். இந்த ப்ராசஸில் என்னெல்லாம் நமக்கு செலவாயிருக்கும்? ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போமா? காஃபி பீன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான செலவாயிருக்கும். அடுத்தது இங்கே நின்று வேலை பார்க்குற லேபருக்கு வேஜஸ் கொடுக்கணுமா? கூலி கொடுத்துருப்போம், அதுக்கு செலவாயிருக்கும். அடுத்தது இந்த காஃபி பீனை பவுடராக மாற்றுறதுக்கு மிஷின் உள்ளே போட்டிருப்போமா? அந்த மிஷினை ஓட்டணும்னா கரண்ட் செலவாகும்ல, அப்போ அந்த பவர் காஸ்ட்டு இங்கே சார்ஜ் ஆகும். இது போக அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். முதல்ல டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம். டைரக்ட்னா என்னன்னு சொல்கிறேன். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தாச்சு. அது போக அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். கிட்டத்தட்ட ஃபேக்ட்ரி அண்ட் ப்ரொடக்ஷனில் மட்டுமே நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பிரிச்சுடுறோம். முதல்ல செலவு என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை டிபார்ட்மெண்ட்டாக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டில் நிற்கிறோம்? ஒரு கம்பெனிக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் நிற்கிறோம். ஃபேக்ட்ரி பில்டிங்கில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நின்று அங்கே என்னெல்லாம் செலவு நடக்குதுன்னு பார்க்குறோம். என்னெல்லாம்? பர்ச்சேஸ் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல், வேஜஸ் டு லேபர்ஸ், பவர் காஸ்ட் ஆஃப் மிஷினரி. இது போக அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் வந்திருக்கும். இதெல்லாம் ஃபேக்ட்ரியில் மட்டுமே நடக்கிற செலவுகள். ரெண்டாவது, இந்த பொருள் எங்கே போகுது? ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்கில் நல்லா ஒயிட் கலர் ஜாபு, வேறு சிந்தாமல் லேப்டாப் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுவோம்ல, அந்த ஒரு இடத்துல நின்று அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும்ல. அப்போ இங்கே அவங்களுக்கு சேலரி போகுமா? சேலரிக்கான செலவு. இந்த இடம் ஒரு இடத்துல அவங்க உட்காந்து தானே வேலை பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன நடந்திருக்கும்? ஒரு பில்டிங் தேவைப்பட்டிருக்கும். ஒன்று அதை வாடகைக்கு எடுத்து போட்டிருந்தோன்னா அதுக்கு ரெண்ட் செலவாயிருக்கும். இல்லை இது என்னோடய ஓன் பில்டிங்லேயே அவங்களுக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த பில்டிங் டிப்ரிஷியேட் ஆகும். இந்த மாதிரி ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாத்தையும் இங்கே சார்ஜ் பண்ணிடுவோம். இது போக ஆடிட்டருக்கான ஃபீ, ஆடிட் ஃபீ, லீகல் எக்ஸ்பென்சஸ்ஸு, இதை மாதிரி சின்ன சின்ன இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இங்கே வந்துடும். கடைசியில் பொருள் எங்கே போகுது? சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கைக்கு போகுது. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சேல்ஸ் மேனேஜர் என்ன கேட்பாரு? கமிஷன் கேட்பாரு. அவரும் சம்பளம் கேட்பாரு. அவருக்கு மாதம் டேர்ம்ஸில் சம்பளமும் கொடுக்கணும். ஏதாவது டார்கெட் கொடுத்து அதை ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷனும் கொடுக்கணும். அதுபோக சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கடையில் போய் சரக்கு இறக்கி வைக்கிறதுக்கு வேன்லாம் வச்சுருப்போமா? அந்த வேனுக்கான டிப்ரிசியேஷன்லாம் நடக்கும்ல. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு காஸ்ட், அந்த ப்ராசஸ் என்னன்னு இமேஜின் பண்ணாலே காஸ்டிங் ஈஸியாக படிச்சிடலாம். ஒரு பொருளுக்கு ஆகக்கூடிய செலவில் என்னெல்லாம் உள்ளே இருக்குன்றதை இமேஜின் பண்ணி பார்த்தாலே போதும். இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 100 ரூபாய்க்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? அதோட காஸ்ட் ப்ரைஸும் இருக்கும், ப்ளஸ் அதுக்கு ஒரு போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் வச்சுருப்பாங்க. அந்த காஸ்ட்டுன்னு ஒரு போர்ஷன் வைக்கிறாங்கல்ல, இந்த காஸ்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா இவ்வளோ பிரிக்கிறோம். சின்னதாக சேர்ந்துருக்கும். அது என்னென்ன பேர்லலாம் அசோசியேட் ஆகிருக்குன்றதா இப்போ கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோன்னு புரிஞ்சுதா? ஆன் தி பேசிஸ் ஆஃப் தேர் ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ரேஷன்ஸ், எந்த இடத்துல அந்த செலவு நடக்குதோ அதை பொறுத்து அந்த செலவெல்லாம் பிரித்து வச்சுருக்கோம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே டிப்ரிசியேஷன், ரெண்டெல்லாம் கூட வரும். ஏன்னா இப்போ நான் ஃபேக்ட்ரின்னு ஒன்று நடத்தணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும்ல, ஒரு பில்டிங் வேணும்ல. அப்போ அந்த பில்டிங்க்கோ இடத்துக்கோ என் சொந்த இடமா இருந்தால் அந்த அசட்டை டிப்ரிசியேஷனுக்குன்னு ஒன்று போட்டிருப்பேன். ஏதாவது வாடகைக்கு எடுத்திருந்தேன்னா அந்த ரெண்ட் சார்ஜஸ்னு ஒன்று போட்டிருப்பேன். எனிவே பில்டிங்க்கு இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வரும். ஹையரிங்கோ ஓனர்ஷிப்போ எதை வச்சுருக்கோமோ அதை பொறுத்து ரெண்டோ டிப்ரிசியேஷனோ வந்து விழும். அதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஆனால் அது ஃபேக்ட்ரிக்காக தானே இன்கர் ஆகுது. அப்போ அது ஃபேக்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில், இந்த சென்ஸ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எப்படி அந்த டைரக்ட் இன்டைரக்டை கிளாஸிஃபை பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போதைக்கு அது ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு வச்சுக்கோங்க.
இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 3 இடத்துலையுமே டிப்ரிசியேஷன் ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் டிப்ரிசியேஷன் ஒரு வார்த்தை வருது, ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் டிப்ரிசியேஷன் இருக்குது, சேல்ஸ்லேயும் டிப்ரிசியேஷன் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட வேண்டியதானேன்னா நோ. இப்போ நம்ம எந்த பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், அதோட ஆப்ரேஷன் எந்த இடத்துல அந்த செலவு நடந்திருக்கோ அதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்போ அதை இப்படி தான் பிரிக்கணும். இப்போ ஃபேக்ட்ரியில் வேஜஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதுவும் சம்பளம் தானே. வேஜஸ் கூலி சம்பளம் எல்லாம் ஒன்று தான். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் சேலரி இருக்குது, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சேலரி இருக்குது. எல்லா சேலரியும் சேர்த்து ஒன்றா போடலாம்ல அப்படின்னு கேட்டால் ஒரு சேலரியும் ஒருத்தங்களுக்கு பே பண்ணுறோம், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஆட்களுக்கு பே பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன பண்ண முடியாது, மொத்தமாக ஆட் பண்ணி போட முடியாது. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்து தான் போடணும். இப்போ நம்ம ஒரு ஹரிசாண்டலாக இதை பார்த்தோமா, இது அப்படியே வெர்டிக்கலாக ரெடி பண்ணால் நம்மளோட காஸ்ட் ஷீட் ரெடி. இவ்வளோதான் காஸ்ட் ஷீட். இந்த எல்லா காஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் வரும். அதெல்லாம் கொடுத்துட்டோன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான செலவு மொத்தம் எவ்வளோ நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இதில் செலவு 90 ருபீஸ், ஒரு ப்ராடக்ட்டுக்கு 90 ருபீ, 10 ரூபா லாபம் வச்சு 100 ரூபாய்க்கு விற்கிறோன்னா பார்க்கும்போது 90 ரூபான்னு தெரிஞ்சிடும். அந்த 90 ரூபாய்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்றத கிளாஸிஃபை பண்ணி பார்த்தா தானே நம்மளால் ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியும். இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ், இதை இன்னும் குறைக்கலாம், இது தேவை தான் பட் இன்னும் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்தா தானே எங்கே ஃபிகர் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் காஸ்ட் ஷீட்டை இந்த மாதிரி டீட்டெயிலாக பிரித்து போடுறோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுதா? யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? கிளாஸிஃபிகேஷன் புரிஞ்சுதாமா? இந்த 3 டிபார்ட்மெண்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுருங்க, டப்புன்னு போட்டுடலாம். இதில் யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா?